ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று. இதெல்லாம் தாண்டி 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றி இருக்கிறோம். இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் துடுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை உரிமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டாரு. திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? தேவையில்லைதான். ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. அது வெறும் சொல்லால அல்ல, செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48, ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுது, கலைஞர் கனவு இல்லம், உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவ திட்டம், அன்பு கரங்கள்னு லிஸ்ட் பெருசா இருக்கு. என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் விரோத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். தொகுதி மறைவரன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிக்கிறோம். கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிக்கிறோம். முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டுக்கு அடித்தல் என்பதை அழுத்த நிறுத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல, ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம். இப்படி போராடி போராடி தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம். இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டோம். அதனால்தான் சொல்றேன், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாளமே, தலைவரை கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே, தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள், கட்சிகள் வரும் போகும்,
ஆனா தமிழ்நாட்டினுடைய தலைப்பெருமை நிரந்தரமானது. தமிழ் மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது. நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும். இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு. டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க. நம் மாணவர்களை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு. 3 முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மஸ்தான் மேல பலிக்கலையே. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல? இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த 30 விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன், தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர்த்தியாகம் செஞ்சு பெற்று தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா? பாஜகவை பேர் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அதுல ட்ரையலை பார்த்துட்டாங்க. எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ, அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது? இதுதான் முக்கியம். இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன், நம்ம தாய்மார்கள், சகோதரிகள், உழவர்கள், இளைஞர்கள், உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லெண்ணையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன். தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நமக்கு துணையா பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் விதத்தை என உணர்வு நம்மிடத்தில் இருக்கு. 8 கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு. இதே உறுதியோடு போராடுவோம். இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ, முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ, ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும். இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கீங்க. உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும். அதிக பயணங்கள் வேண்டாம். பத்திரமாக வீட்டுக்கு போங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
இன்னொரு அறிவிப்பு, இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய தங்கை கனிமொழி அவர்கள், அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த நிதியை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்த என்று சொல்லி திருப்பி தந்து விட்டார். அதேபோல் சோமா ராமச்சந்திரன் அவர்களும் 100 வயதை கடந்திருக்கக்கூடிய அந்த பெரியவர், அவரும் அந்த 3 லட்சம் ரூபாயை கழக வளர்ச்சி நிதியை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். கரூரில் நடைபெற்று வரும் திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை நேரலையாக பார்த்தோம்.